சொத்து பிரச்சனை காரணமாக தனது குடும்ப உறவான தனது பெரியப்பா மற்றும் பெரியம்மாவையே ஒரு இளைஞன் அரிவாளால் வெட்டி இருக்கிறார். இதில் அந்த பெண்மணி பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். எங்கே நடந்தது இந்த சம்பவம்? யார் அவர்கள்? நெல்லை மாவட்டம் தென்காசி அருகே உள்ளது ஆயிரப்பேரி கிராமம். இந்த கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் சிதம்பரம் கோமு தம்பதியினர். சொத்து பிரச்சனை தொடர்பாக ஏற்பட்ட மோதலில் இந்த கணவன் மனைவிதான் உறவினர் ஒருவராலேயே அரிவாளால் வெட்டப்பட்டுள்ளனர். அதில் மனைவி கோமு பரிதாபமாக உயிரிழக்க, சீரியஸான நிலையில் கணவர் சிதம்பரம் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த தம்பதியை அரிவாளால் வெட்டியவர் யார்? சிதம்பரம் கோமு தம்பதிக்கும் அவருடைய உறவினர்களுக்கும் இடையே சொத்து தொடர்பாக அடிக்கடி பிரச்சனை ஏற்பட்டு வந்துள்ளது. இதனால் இருவரையும் உறவினர்கள் ஒதுக்கி வைத்த நிலையில் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக சிதம்பரமும் அவரது மனைவி கோமுவும் வசித்து வந்தனர். இந்த நிலையில்தான் சிதம்பரமும் கோமுவும் வயலில் வேலை செய்து கொண்டிருந்தனர். அப்போது வந்த சிதம்பரத்தின் தம்பி மகன் கண்ணன் 2 பேரிடமும் சொத்து தொடர்பாக பிரச்சனை செய்துள்ளார். ஒரு கட்டத்தில் வாக்குவாதம் முற்றிய போதுதான் அந்த விபரீதம் நடந்தது. மறைத்து வைத்திருந்த அரிவாளை எடுத்தவர் சிதம்பரத்தையும் அவரது மனைவி கோமுவையும் அரிவாளால் சரமாரியாக வெட்டியுள்ளார். இதில் 2 பேரும் அலறி சத்தம் போட்டபடி கீழே சாய்ந்துள்ளனர். அருகில் இருந்தவர்கள் 2 பேரையும் மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் செல்லும் வழியிலேயே மனைவி கோமு பரிதாபமாக உயிரிழந்தார். மிகவும் கவலைக்கிடமான நிலையில் நெல்லை பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனையில் சிதம்பரம் சிகிச்சை பெற்று வருகிறார். நாங்களும் அவளை கங்கொண்டு பார்த்தது கிடையாது. இங்க ஒரு மகன் கட்டின விட்டு அவள் அவமோசம் பண்ணுந்தான். அதுதான் இப்போ இந்த கேஸ் வெடிச்சு இந்த ஊர். நாங்கள் எந்த பிரச்சனைக்கும் போகலை, எங்களுக்கு தெரியவே செய்யாது. ஒரு மகன் தான் இப்போ போய் மாவுக்கு நிற்கான அவத்தை. கல்யாணமாக காட்சிக்கு நாங்கள் எதுக்கும் போகலை. இதையடுத்து தனது பெரியப்பாவையும் அவரது மனைவியையும் அரிவாளால் வெட்டிய கண்ணன் குற்றாலம் காவல் நிலையத்தில் சரணடைந்துள்ளார். அவரிடம் காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தம்பி பையனுக்கும் அவருக்கும் நீண்ட காலமாக இந்த இட சொத்து பிரச்சனை இருந்தது. ஊரில் இருந்து நாங்கள் பழைய நாட்டாமைகள் ஊரில் இருந்து எல்லாம் பேசி முடித்தோம். அப்பவும் அதுக்கு ஒரு சுமூகமான முடிவு கிடைக்கல. திரும்ப ஸ்டேஷன் மூலமாகவும் மூவ் பண்ணாங்க. ஸ்டேஷன்லேயும் கூப்பிட்டு பேசினாங்க. 2 பக்கமும் ஒரு சாதகமான பதில் இல்லை. அதனால் அந்த பையன் நேற்று இந்த மாதிரி எமோஷனாகி பண்ணியிருக்காங்கன்னு கேள்விப்பட்டோம். சொத்து தொடர்பாக ஏற்பட்ட பிரச்சனையில் தனது பெரியப்பாவையும் அவரது மனைவியையும் அரிவாளால் வெட்டியவர் காவல் நிலையத்தில் சரணடைந்ததும் இந்த சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்ததும் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராஜன், நியூஸ் 7 தமிழ், தென்காசி.